ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு மட்டன் தண்ணி குழம்பு தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு தடவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபியை. இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதை மட்டும் தனியாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் கசகசா, 4 காஷ்மீரி மிளகாய், 2 சாதாரண மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்க்கணும். இங்கே ஒரு கடாயில் நல்லா ஒரு 2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து சாட்டே பண்ணிக்கலாம். பக்கத்தில் ப்ரெஷர் குக்கரில் மட்டனை வேக வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3/4 கப் தண்ணி, லைட்டாக உப்பு, இது மட்டும் போதும். 8 விசில் வரைக்கும் விட்டுருவேன். இங்கே ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்க பவுடரை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் அது கூடவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, காளான் குழம்புன்னு எது வேணாலும் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி நிறையா விட்டுக்கோங்க, ஏன்னா இது மட்டன் தண்ணி குழம்பு. உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்ததுன்னு சேர்த்துக்கிட்டேன். கொதிச்சு வரும்போது ஒரு கையளவுக்கு தேங்காய் பூவை அரைச்சி சேர்த்தாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த குழம்புக்கு ஹைலைட்டே இந்த தாளிப்பு தான். தேங்காய் எண்ணெயில் கடுகு, சின்ன வெங்காயம், 1 வரமிளகாய், கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். சாட்டே பண்ணி குழம்புல சேர்த்துருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?